என்னடா கோலம்லாம் போட்டுட்டு இருக்கனே அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்க்குறீங்க தானே சுகி ஃபேமிலிஸ். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டு போகி பண்டிகை தாங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணோம் இங்கே அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இங்கே போகி பண்டிகையில் காப்பு கட்டுவாங்க. வாசலில் வந்து காப்பு, அதாவது இந்த 3 தலை வச்சு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவரைக்கொட்டையும் சக்கரவள்ளி கிழங்கும் வெவிப்பாங்களாமா. ஸோ வந்து நான் வாசலில் அதுக்காக தான் அழகு பண்ணிகிட்டு இருக்கேன். கோலம்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு அழகான கோலத்தை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பூஜை சாமான்லாம் நேற்றே வந்து விலைக்கு எல்லாமே குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டேங்க. ஸோ சக்கரவள்ளி கிழங்கும் வெவிக்கிறதுக்கு வச்சாச்சு. இதுவும் அவரைக்கொட்டையுமே வந்து வேக வைக்கிறதுக்காக உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ இங்கே நாங்கள் கொண்டாடுறது செகண்ட் டைம் போகி பொங்கல் மேரேஜ்க்கு அப்புறமேட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா கன்சீவாக இருந்ததுனால பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ வந்து பூவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் மாமனார். ஸோ வந்து சாமி படத்தெல்லாம் வந்து காலையிலே தொடச்சி போட்டுலாம் வச்சாச்சு. ஸோ பூவுமே சாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சாச்சுங்க. மீன் வயல் வந்து அவரைக்காவும் வந்து வெந்துருச்சு. சக்கரவள்ளி கிழங்குமே வேக வச்சுட்டேங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமே என்ன படையல் போட்டுற வேண்டியதான். கீழே சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு முன்னாடி மேலே போய் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டேங்க. ஷாப்பில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிட்டு வந்தாச்சு. இந்த பிள்ளையார் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிள்ளையார். பித்தளையில் இருப்பாங்க இவங்க. என்னடா பிளேட்டில் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, இலையில வைக்காமல். இது வந்து புது பிளேட் தான், யூஸ் பண்ணாது. ஸோ அதனால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேருமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. கற்பூரம்லாம் காமிச்சு. என்னடா ஒரு பர்சன் ஆளை காணும் தானே பார்க்குறீங்க. நம்ம நேஹா குட்டி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க ஆயா மேலே பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள. ஸோ நாங்கள் 2 பேருமே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அவரைக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் 2 பேருமே சாப்பிட்டோம். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. இங்கே இந்த ஊர் சைடு, அதாவது சேலம் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2 தான் வேக வைப்பாங்களாமா. எங்கள் ஊர் சைட்லாம் வந்து கொழுக்கட்டை, துள்ளு மாவு, அதுக்கப்புறமேட்டு கருவாட்டு குழம்புலாம் வச்சு மாரியம்மனுக்கு படைப்பாங்க, வீட்டு தெய்வம். ஸோ அதனால் இது இங்கே ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுனால நாங்களும் இதே ஃபாலோ பண்ணிக்கிட்டோங்க. எங்களுக்கு போகி நல்லா போச்சு. உங்களுக்கும் நல்லபடியாக போகிறதுக்கு போகி வாழ்த்துக்கள்ங்க. இன்னொரு vlogல உங்களெல்லாம் பார்க்குறேன். பாய்.